ஹார்மோஸ் ஜலசந்தி வழியா கப்பல் போக்குவரத்தை அனுமதிக்க மாட்டோம்னு சொன்ன ஈரான் இப்ப இந்தியாவுக்கு மட்டும் விதிவிலக்கு தருவதா அறிவிச்சிருக்காங்க. முதல் இந்திய கப்பல் ஹார்மோஸ் துறைமுகத்தை கடந்து இப்போது மும்பைய அடைஞ்சிருக்கு. சவுதி, கத்தார் உள்ளிட்ட அரபு நாடுகள் கிட்ட இருந்து ஹார்மோஸ் ஜலசந்தி வழியா நம்ம நாட்டுக்கு கச்சா எண்ணெய், கேஸ் சப்ளை வருது. இந்த ஹார்மோஸ் ஜலசந்தி ஈரானுக்கு சொந்தமானது. இதற்கிடையே மோதல் காரணமா போக்குவரத்தெல்லாம் முடக்கப்பட்டு இருந்துச்சு. இதனால இந்தியாவுக்கு வர கச்சா எண்ணெய் சப்ளை பாதிக்கப்படுற சூழல் இருந்துச்சு. இது தொடர்பா மத்திய அரசு ஈரானோட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. இந்த பேச்சுவார்த்தையில நல்ல முடிவு இந்திய கப்பலுக்கு மட்டும் அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. இந்த சூழல்ல தான் ஹார்மோஸ் வழியா இந்திய கப்பல் பாதுகாப்பா பயணிச்சிருக்கு. அந்த ஆயில் டேங்கர் கப்பல் இப்போது மும்பைய அடைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. இனிமேல் எந்த தட்டுப்பாடும் இருக்காதுங்க. இவ்வளவு நாளா மக்கள் எல்லாரும் கேஸ் தட்டுப்பாடுன்னு சொல்லி ரொம்ப பயத்துல ரொம்ப வேகமா புக் பண்ணிட்டு இருந்தாங்க. சொல்ல போனா சில இடங்கள்ல இதை விட பிரச்சனைகளும் அதிகமா வந்துட்டு இருந்துச்சு. இந்த பதற்றம் இப்ப குறைஞ்சிருக்குன்னு கூட சொல்லலாம். இந்திய கப்பல்கள் ஹார்மோஸ் ஜலசந்தியை கடக்கிறதுனால வர்ற நாட்கள்ல கேஸ், கச்சா எண்ணெய் இறக்குமதியில பாதிப்பு இருக்காது. இப்படியான சூழல்ல தான் ஹார்மோஸ் ஜலசந்தியில இந்திய கப்பல் அனுமதிக்கப்படுறதுனால நம்ம நாட்டுக்கு கேஸ் தட்டுப்பாடு, ஹோட்டல் தொழிற்சாலைகளுக்கான கேஸ் சிலிண்டர் விநியோகம், இந்த மாதிரி தடைபட்டு இருந்த எல்லாமே திரும்ப எந்த பிரச்சனையும் இல்லாம சரியாகும். இப்ப இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சு இந்தியா இதுல மாஸ் காட்டியிருக்காங்கன்னு தான் சொல்லணும்.